வேண்டாம்னு நினைப்பாங்க. வேண்டாங்கிறத விட அவளுக்கு என்னென்ன கொடுமை பண்ணணுமோ எல்லாம் பண்ணாங்க. இப்ப என்ன சிவானின்னு வந்து அழுதுகிட்டு என்னவா இருக்கும்? இந்த சந்தோஷால ஏதாவது பிரச்சனையா? சரி ஓகே, வீட்டுல போய் பேசிக்கலாம். இந்த இடத்த காலி பண்ணுவோம். என்னமாச்சு சொல்லுங்கம்மா. சிவானி, ராம், வா கிளம்பலாம். ராம், அம்மா கூட்டிட்டு வாமா, கிளம்பலாம். மா வாங்கம்மா, இங்க இருந்து கிளம்பலாம். இல்லம்மா இல்ல, ரொம்ப பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். உன்னை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். யாருமே இல்லைன்னு அந்த செகண்ட் நினைக்கும் போது அம்மானு நீ வந்தியா, அது போதும், அது போதுமா. இனி இங்கேயே செத்தாலும் சந்தோஷமா சாவேன். மா நீ போ, இங்க இருந்து கிளம்பு, போமா. பாரா, சிவகாமியா அப்படி பேசுறது? மா ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். இல்ல இல்ல, நான் இங்க இருந்து வந்தா கண்டிப்பா உங்களுக்குலாம் பிரச்சனை தான். நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. நீ போமா, அந்த தம்பியை கூட்டிட்டு போ. நீ போ, இங்க இருந்து போ. இல்லம்மா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீங்களும் வாங்க. வாங்கம்மா போலாம். சிவானி, ஐயோ அம்மா வாங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல இல்ல, நான் வரல. என்னால உங்களுக்கு பிரச்சனை தான். வேண்டாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அதை ஏன் என்கிட்ட கேட்க? உங்க அண்ணன்ட்ட கேளு. ராம், போலாம் வா. ராம், அதுக்கு முன்ன இந்த சந்தோஷ் அவனோட அம்மா, உங்க 2 பேராலதான் அம்மாக்கு இவ்வளவு கஷ்டம். வா ஃபர்ஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆமா, போலீஸ்க்கு போக வேண்டியதான். உங்க அம்மா அவங்கள என்ன கஷ்டப்படுத்தினாங்களோ. என்ன ராம்? போலீஸ்லாம் வேண்டாமா, நமக்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்கிட்டு போலீஸ கூப்பிட்டா நல்லா இருக்காது. வா இங்க இருந்து கிளம்பலாம். வா கிளம்பலாம். சரி மா, வாங்கம்மா போலாம். இல்ல சிவானி, மா நீங்க எதுவும் பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்கம்மா. சரிம்மா. நந்துக்குட்டி, உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்ணுக்குட்டி. எப்படி நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேனா? சரி சரி, அப்புறம் என்ன, நீ நினைச்ச மாதிரி உன் ஃப்ரெண்டு கூட உனக்கும் கல்யாணம், அதுவும் சீக்கிரம் வேற. என் நந்துமா எப்படி ஜாலி மூடுல இருக்கீங்களா? ஏய் கண்ணா, அட்டி வாங்குவ. ஏய் என்னம்மா, சிவானி ஹாசினி கல்யாணத்தன்னைக்கு தான் எனக்கும் கல்யாணம் வேணும், அதே மேடையில தான் வேணும்னு கேட்ட. இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மாட்ட பேசினேன் தெரியுமா? ஏய் ஆமாடா, கேட்கணும்னு நினைச்சேன். எப்படா, எப்படி அத்தை ஓகே சொன்னாங்க? ஐயோ ஓகேவா, நேர்ல மட்டும் இருந்திருந்தேன், பக்கத்துல விளக்கமாத்து கட்ட இருந்தா கண்டிப்பா எடுத்து அடிச்சிருப்பாங்க. என்னடா என்ன இப்படி சொல்லிட்ட? ஐயோ ஒரே திட்டு. எனக்கு என்னடா உடனே அவசரம், சொந்த பந்தத்தெல்லாம் கூட்ட வேண்டாமா, அதை செய்ய வேண்டாமா, இதை செய்ய வேண்டாமா? அச்சோ கேட்க முடியல. அப்புறம் என்ன, நமக்கு இருக்கவே இருக்கா நம்ம ஃப்ரெண்டு திரு. ஏய், திரு கிட்ட கொடுத்து அம்மாட்ட பேச வச்சேன். இந்த காலத்துல யாரு பெத்த பிள்ளை பேச்ச கேக்குறா? பெத்த பிள்ளை என்ன பண்றான்னு ஃப்ரெண்ட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி அவன் சொல்றதுதான் கேட்பாங்க. எப்படியோ நம்ம காரியம் நடந்துச்சா, அதத்தான் பாக்கணும். சரியான ஆளுதான்டா நீ. அப்புறம் நந்துக்குட்டி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேக்கட்டா? கேக்கட்டா? ஏய் நந்துக்குட்டி, கண்ணா சொல்லு, கேட்கவா? கேளு கண்ணுக்குட்டி. அது வந்து நான் கேட்ட கோச்சிக்க மாட்டியே? நந்துமா நிஜமா? இல்லடா சொல்லு. அது வந்து நந்து, நமக்கு இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சதும் என்னடா? இல்ல நந்துக்குட்டி, கல்யாணம் முடிஞ்சதும் கேப்பேன், கோச்சுக்க கூடாது. ஐயோ டேய் லூசு, கேட்டு தொலை. ஓகே ஓகே. அது வந்து நந்துக்குட்டி, கல்யாணம் முடிஞ்சதும் நாம எப்படி இங்க இருக்கலாமா இல்ல ஊர்ல இருக்கலாமா? இதத்தான் கேட்க இவ்வளவு யோசித்தியா? சரி சொல்லு, இங்கயா ஊர்லயா? ஏண்டா எதுக்கு கேக்குற? இல்லம்மா, நீ இங்கே இருந்து பழகிட்ட, எங்க ஊரு கிராமம், அதான் உனக்கு ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு, நாம இங்க இருந்தாலும் சரி இல்ல ஊர்ல இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கூட இருக்கலாமா இல்ல தனியா இருக்கலாமா? அதையும் சொல்லிடு.
ஏன்னா நீ என்ன நம்பி வர, உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை நல்லா பாத்துக்கணும். அதுக்காக எங்க அப்பா அம்மாவை பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் பாத்துக்குவேன். என்ன நந்துமா சிரிக்கிற? இல்லடா கண்ணா, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேல. லவ் யூடா. சரிம்மா சொல்லு. இப்பவே பேசிக்கிட்டா அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. கண்ணா, இங்கனாலும் சரி இல்ல உங்க ஊர்லனாலும் சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கு ஓகே. அப்புறம் அப்பா அம்மா கூட இருக்கலாமா இல்ல தனியா இருக்கலாமான்னு கேட்ட. உங்க அப்பா அம்மா கூடயே இருக்கலாம். நந்துமா. ஆமாண்டா, இவ்வளவு நாள் நீ வேலைன்னு இங்க இருந்திருக்க. உன்னோட அப்பா அம்மா விவசாயம் நாங்க ஊர்ல இருந்திருக்காங்க. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தது போதும். இனி நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். நந்துக்குட்டி நிஜமா சொல்றியா? ஆமாண்டா. நந்து கேட்க சந்தோஷமா இருக்கு. ஏய், என்னன்னா வில்லி நினைச்சியா? எனக்கும் குடும்பத்தோட அருமை தெரியும். அப்புறம் உங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்குவேன். நீ எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். ஓகேவா? சரி நந்துக்குட்டி, கோதாவரி புருஷர தானே, நான் பாத்துக்கிறேன். டேய். இல்ல உங்க அம்மாவோட புருஷர். கண்ணா. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த அளவுக்கு பேசுறா, நம்ம அம்மா கிட்ட ஒண்ணு மனமா சந்தோஷமா இருப்பான்னு மட்டும் நினைக்காத. நந்து, அவங்க நல்லா பேசினா நான் நல்லா பேசுவேன். அவங்க திட்டினா நானும் திட்டுவேன். அது மாதிரி என்ன அதை செய்யாத இதை செய்யாத அப்படி இரு இப்படி இருன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லலாம், ஓகே கரெக்ட் தான், கேட்டுக்குவேன். ஆனா வீம்புக்குன்னு ஏதாவது சொன்னா கண்டிப்பா சண்டை போடுவேன். நீ என்ன ஏதுன்னு என்ன கேட்க கூடாது. ஓகே ஓகே, நான் எங்க அம்மாவை கேட்டுக்கிறேன். டேய், யாரையாவது ஒரு ஆளை கேட்கணும், அப்பதானே பிரச்சனையை முடிக்க முடியும். அதுவும் விருப்பம். ஆனா கண்டிப்பா மாமியா மருமக சண்டை இருக்கும். உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. என்னடா சொல்ற? இதெல்லாம் ஒரு பொண்ணுங்களோட உரிமை, அத நாம தடுக்க முடியுமா? எது மாமியா மருமக சண்டை? எஸ். சரிதான். நந்துக்குட்டி, உனக்கு எது ஹாப்பியா இருக்குமோ அதை செய். உன் கண்ணுக்குட்டி உனக்கு துணையா இருப்பேன். சரிடா. ஆனாலும் நந்துமா, நான் ரொம்ப ஹாப்பி. என்னடா? இல்ல, எங்க அப்பா அம்மா கூடயே இருக்கலாம்னு சொன்னியா? எத்தனை வருஷமா தனியா இருக்கேன்னு தெரியுமா? வேலை வேலைன்னு அப்பா கூட அம்மா கூட கூட நேரம் செலவழிக்க முடியல. இனி கல்யாணம் முடிஞ்சதும் ஒன்னு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இதே வேலையில இங்கேயே செட்டில் ஆயிடலாம். இல்ல என் நந்துக்குட்டிக்கு ஓகேனா ஊருக்கு போய் அப்பா கூட சேர்ந்து நானும் விவசாயத்தை பார்த்துட்டு அங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கும் பிடிக்கும். எதா இருந்தாலும் சரிதான். இதயமே ஹோ இவளிடம் ஹோ உருகுதே ஹோ இந்த காதல் நினைவுகள் தாங்காதே அது தூங்கும் போதிலும் தூங்காதே கோதாவரி புருஷனையே பார்த்துட்டு போறேன். டேய் கண்ணா, வா போலாம். என்னங்க, மாணிக்கம் பேசினா நான் சரின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். மாப்பிள்ளை வீட்டுல சரின்னு சொல்லணுமே. அதெல்லாம் பேசிட்டேங்க. பேசிட்டியா? நல்ல விஷயத்தை யாராவது தள்ளி போடுவாங்களா? எல்லாம் பேசியாச்சு. இங்க பாருங்க, 2 இல்ல 3 கல்யாணம். ராஜு சொன்னா. அதனால இன்னொரு 4 நாள் ஆபீஸ்க்கு போயிட்டு அடுத்த லீவ போடுங்க. முன்ன நின்னு எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க. என்னங்க, அப்புறம் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறது, புது துணி எடுக்கிறது, இதெல்லாம் நாம தனியா பார்க்கணும். நாளைக்கு நானே டைம் ஒதுக்குங்க. அதையும் போய் பர்ச்சேஸ முடிச்சிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீ எப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் ரெடி தான். ஓகேவா? சரிங்க. சரிம்மா, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். மகா கல்யாணம்னதும் மனுஷன் எந்த அளவுக்கு மாறிட்டாரு. ஆனா ஒண்ணு, ஹாசினி கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போமத்துல ரொம்ப கஷ்டப்படுவாரு. சரி, என்ன பண்றது? பொண்ண பெத்தாச்சு, இன்னொரு வீட்டுல போய் நல்லபடியா வாழுமானு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை தானே. பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்றத பாக்குறதா நம்மளோட சந்தோஷம். ஹாசினி நல்லா இருப்பா. பூமாரி, பூமாரி, லேட் ஆயிடுச்சு, வா. ராஜு. அம்மா. என்னடா வெளியே கிளம்பிட்டியா? ஆமாமா. நாங்க வர கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும். சாய்க்குட்டியே பாத்துக்கோங்க. சரிடா. பூமாரி வந்துட்டியா? வா வா. சரிங்க அத்தை.
சொல்லுமா. தம்பி ரூம்ல தூங்குறான், அப்பப்ப பாத்துக்கோங்க அத்தை. திடீர்னு முழிச்சிடுவான். சரிம்மா. அத்தை தம்பி முழிச்சதும் சாப்பாடு ஏதாவது கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. அது ஏய் வா, லேட் ஆகுது. இதோ வரேங்க. மா பாத்துக்கோங்க. சரிடா. வா. போலாம் மாமா. பத்திரத்தை முடிக்க போறோம். போற இடத்துல முன்ன பின்ன ஆகும். சீக்கிரம் கிளம்புனா இவ்வளவு லேட் ஆகுற. இதுல நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு வேற. வா வா. என்னங்க, அத்தை கிட்ட ஒன்னும் சொல்லாம வரோம். அதனால ஒண்ணும் இல்ல, அவங்க தான் ஒண்ணும் கேட்டுக்கல. பேசாம வா. என்னங்க இருந்தாலும். பேசாம வா. என்னாச்சு ரெண்டு பேத்துக்கும்? எங்கேயும் கிளம்புறாங்கன்னா முன்னக்கூடியே என்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க போறீங்கிறதையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எதையும் சொல்லாம, அதுவும் கிளம்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. பூ மாதிரியே எதுவும் சொல்லாம. என்னாச்சு ரெண்டு பேத்துக்கும்? எங்க போறாங்க? ரொம்ப நீட்டா ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி கிளம்புறாங்க. போறது கண்டிப்பா நல்ல காரியமா தான் இருக்கும். அதையே நம்ம கிட்ட சொல்லாம போறாங்க. யார் அம்மா? அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்களா? என் தங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்களா? இத உங்க அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா வந்ததும் இதே மாதிரி சிரிச்சு காமி. சரியாடா அம்மு? வாசுகி, அத்தை வாங்க அத்தை. என்ன என்ன பண்றாங்க எங்க வீட்டு குட்டி கண்மணி? அத்தை சிரிப்பா பாருங்கனே. என் முகத்தை பார்த்து சிரிக்க அத்தை. இப்பவே அம்மா முகம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சா? ஆமா அத்தை. அத்தை நான் பேச்சு கொடுத்தா பாத்துக்கிட்டே இருக்கா. ஓ அப்படிங்களா? எங்க பாட்டியவும் கொஞ்சம் பாருங்க. கண்மணி, ஹேய் கண்மணி குட்டி. அத்தை திரும்பவே மாட்டேங்கிறா. அதானே, இப்ப அம்மா குரல் மட்டும் தானே பிள்ளைக்கு கேக்கும். எங்களெல்லாம் கண்டுக்குவாங்களா? அத்தை போன். யார் போன் பண்றா? கண்மணி, உங்க தாத்தாவா தான் இருக்கும். என்ன இது? சக்தி கால் பண்றான். என்னத்த கேளுங்க. ஹலோ சக்தி. பெரியமா எங்க இருக்கீங்க? எங்கதாயா? ஓ அண்ணி வீட்ல. பெரியமா உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. என்ன சக்தி? பெரியமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். உன்னோட அம்மாவா? சிவானி கூட்டிட்டு வந்திருக்கா. இப்பதான் போன் பண்ணி சொன்னா. சிவானி கூட்டிட்டு வந்திருக்காளா? என்ன சக்தி சொல்ற? முத சிவகாமி எப்படி வந்தா? அவதான் சிவானிய பார்த்தாலே கரிச்சு கொட்டுவாளே. பெரியமா இப்ப இது கதையே இல்ல. அவங்க டோட்டலா மாறிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த சந்தோஷம் அவங்க அம்மாவும் ரொம்ப பேசியிருக்காங்க. அம்மாவும் அவங்க ஃபேக்டரியில எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க போல. ஏய் சக்தி, என்ன சொல்ற? ஆமா பெரியமா, ராமும் சிவானியும் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா மாறிட்டாங்கன்னா நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சிவானி சொன்னா. இத நான் அப்படியே அப்பா கிட்ட சொன்னதுக்கு இப்பவே அவ காலை உடைச்சு வெளியே அனுப்பி விடுறேன்னு கோபமா வீட்டுக்கு போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெரியமா. இருக்கிட்ட சொன்னதுக்கு அம்மாவை கூப்பிடு, அம்மா சொன்னாதான் சித்தப்பா கேட்பாங்கன்னு சொன்னா. வாங்க பெரியமா, நீங்களும் பெரியப்பாவும் வாங்க. அப்பா கொஞ்சம் கோபமா இருந்தாலும் நீங்க பேசுனா கேட்பாங்க. ஏய் எல்லாம் சரியா? ஆனா சிவகாமி முழுசா மாறிட்டாளான்னு நம்பிக்கை இருக்கு பெரியமா. கண்டிப்பா மாறி இருப்பாங்க. ஏன்னா சமீபத்துல அவங்களோட மாற்றம் கொஞ்சம் தெரிஞ்சது. ஓ அப்படியா? பெரியமா நீங்க உடனே கிளம்பி வாங்க. அப்பா வேற கோபமா ஆபீஸ விட்டு கிளம்பிட்டாங்க. போய் என்ன பண்ண போறாங்களோ பயமா இருக்கு பெரியமா. சரி சரி, நான் உங்க பெரியப்பா கூட்டிட்டு வரேன். நீ திருவ கூட்டிட்டு கிளம்பு. சரி பெரியமா. பெரியமா அண்ணிய கேட்டேன்னு சொல்லுங்க. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து பாப்பாவை பாக்குறேன். சரியா சரியா சொல்லிடுறேன். நீ வை, நான் வரேன். சரிங்க பெரியமா. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? சிவகாமியா இப்படி? ஆமாத்த நம்பவே முடியல. ஆனா சிவகாமி அம்மா மாறிட்டாங்கன்னா சிவானியும் சக்தியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அந்த சந்தோஷத்துலதான் உடனே வாங்குறான். இவளுக்கு ஏத்த மாதிரி அவ கரெக்டா இருக்கணுமே. இருப்பாங்க அத்த. திருப்பி அடிக்கடி சிவகாமி அத்தை பத்தி பேசுவாங்க. இப்ப கொஞ்சம் மாறிட்டதா தான் சொன்னாங்க. மாறினா நல்லதான். சரி போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். ஹோய் கண்மணி குட்டி, பாட்டி போய் உன்னோட சின்ன பாட்டிய பாத்துட்டு வரேன். ஆனா கண்மணி, நீ வந்த நேரம் ஓ பாட்டி திருந்தி வாராளாம். முழுசா திருந்தனா நல்லதுதான். பாப்போம். அவ முழுசா திருந்தனா உன்னையும் பேத்தியா நினைச்சு கண்டிப்பா பாக்க வரணும். வாராளான்னு பாப்போம். சரிங்க அத்தை, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். ஆமாமா. சரி பாப்பாவை பாத்துக்கோ. உங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, மாமாக்கு இப்பயே கால் பண்ணிடுங்க. அப்பதான் கரெக்டா வருவாங்க. ஆமா, உங்க மாமா கால் பண்ணாம விட்டுட்டேன் பாரு. சரிம்மா, உங்க மாமாக்கு போன் பேசிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்க அத்தை. போயிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. மா வாங்கம்மா உள்ள போலாம். இல்லம்மா இருக்கட்டும், நான் இங்க வந்து இருக்க தகுதியே இல்ல. மா விடுங்க, பழசே பேசாதீங்க. இல்லம்மா. ஸ்வேதா, ஸ்வேதா. ஏய் சிவானி வந்துட்டியா? அத்தை
ஸ்வேதா. ஐயோ அத்தை, ஏன் அழாதீங்க? அழாதீங்க அத்தை. சிவானி எல்லாம் சொன்னா நாங்க இருக்கோம் அத்தை. ப்ளீஸ் அழாதீங்க. ஸ்வேதா, இதத்தான் நானும் சொல்றேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ வாங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க. இப்ப சக்தி மாமா எல்லாம் வந்துருவாங்க. இல்லம்மா, இந்த அளவுக்கு நீ பேசுனதே போதும். இருக்கட்டும், நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன். மா, இதையே சொல்லாதீங்க. வாங்கம்மா உள்ள. வருவா வருவா. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா காலை உடைச்சிருவேன். பா, மா, ஏம்மா அழுகுறாங்களா? மா, நீலாம் அழுது நான் பார்த்ததே இல்லம்மா. இன்னைக்கு சக்தி திரு அம்மா அழுது நான் பார்த்ததே இல்லடா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு போல்டா எப்படி பேசுவாங்க. இன்னைக்கு இப்படி பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. ஆ, பா, என்ன பேசுறீங்க? சிவானி, என்ன இதெல்லாம்? என்ன மறந்துட்டியா? மறந்துட்டியான்னு கேக்குறேன். என்னப்பா? கொஞ்ச நஞ்ச அட்டூழியமா பண்ணா, அதுவும் உனக்கு. நீ அவளை கூட்டிட்டு வந்து நிக்கிற. இருக்கட்டும்ப்பா, ஆனா அம்மா மாறிட்டாங்க. அவங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்கப்பா. நடிப்பா நடிப்பா. இவளாது இவ தப்ப உணர்றதாவது எல்லாம் நீலி கண்ணீரு. ஏய், என்னடி எதுக்கு இங்க வந்திருக்க? போடி போ. போறேங்க. அதுக்கு முன்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நிறுத்து நிறுத்துடி. என்ன நாடகம்? ஆ, இது என்ன நாடகம்? எதுக்காக இப்ப இப்படி நடிக்கிற? என்ன காரியம் சாதிக்கணும்? ஐயோ அப்பா. சிவானி, நீ பேசாத. சொல்லுடி, எதுக்காக இங்க வந்திருக்க? ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அடங்கா பிடாரியா திரிஞ்சோம். அப்பெல்லாம் இவங்க மசங்கள இப்ப அழுது உள்ள வந்து எங்க நிம்மதிய பாழாக்கிட்டு போலான்னு நினைச்சியா? இல்லைங்க, இல்ல இல்ல. உங்க நிம்மதிய நான் பழக்க மாட்டேன். நான் இங்கெல்லாம் வரல. நான் அப்பவே சொன்னேன். சிவானி தான் கேட்காம. அவ சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? அப்பா, சக்தி அமைதியாயிரு. நீயும் பேசாத. பெத்த மனசு பித்தும்பாங்க. ஆனா இங்க பிள்ளை மனசுதான் பித்து. பெத்த மனசு கல்லு. நீயும் சிவானி மாதிரி மனசிறங்கி அப்பா வேண்டான்னு தான் சொல்லுவ. ஆனா நம்பாதடா சக்தி. இவள நம்பாத. பாம்புக்கு பால் வார்த்து கூட கூட வச்சுக்கலாம். ஆனா உங்க அம்மாவ வேண்டவே வேண்டாம். ஏதோ பிளானோட வந்திருப்பாடா. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் முடிவு பண்ணிருக்கோம் பாத்தியா? அந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா. இல்லங்க, என்னங்க? என்ன என்ன என்னங்கவா? இங்க பாரு, நீ இப்படி பேச பேச எனக்கு உன் மேல ஆத்திரம் வருது. நடிக்காதடி, நடிக்காத. நீ நடிச்சு ஏமாத்தினதெல்லாம் போதும். கண்டிப்பா இவங்கெல்லாம் நம்பினா நான் நம்ப மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். போ, கிளம்பு கிளம்புடி. கிளம்புறேங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கோபப்படுறது நியாயம்தான். ஏன்னா நான் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். ஒரு நாள் கூட உங்களை நிம்மதியா இருக்க விட்டது இல்ல. நான் தான் எல்லாங்கிற திமிர்ல இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஹா, கேட்டுட்டியா? கிளம்புடி. அப்பா, சக்தி உன பேசாதன்னு சொன்னேன். இல்லப்பா, அம்மா ஏதோ கஷ்டப்பட்டு நடிப்பாடா. அவ கூட வாழ்ந்த எனக்கு தான் அவளை பத்தி முழுசா தெரியும். அவ காரியம் நடக்கும்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இப்போ என்ன காரியத்துக்காக வந்திருக்கான்னு தெரியல. நம்பாத சக்தியா அப்பா சொல்றேன், நம்பாத. சரிப்பா, நம்ப வேண்டாம். ஆனா வெளிய வச்சு இப்படி வேணாம்ப்பா. வாங்க வீட்டுக்குள்ள போய். சக்தி, என்னடா இந்த வீட்டுக்குள்ள அவளை கூப்பிட சொல்றியா? சக்தி, மறந்துட்டியா? நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டாளே, மறந்துட்டியா சக்தி? அப்பா, வயசு பிள்ளைய கூட வச்சுக்கிட்டு நடு ராத்திரில எங்க போகன்னு தெரியாம ரோட்ல நின்னமே, மறந்துட்டியாடா? ஐயோ அப்பா, மனசெல்லாம் விடுங்க. எப்படா எப்படி விட சொல்ற? உன் அம்மா அழுகுறத பார்த்தவன உனக்கும் சரி சிவானிக்கும் சரி மனசிறங்கி கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ணுவோன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா அவ பெத்தவடா. உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கா, என்ன நினைச்சிருக்கா? அப்பா, வேணாம் சக்தி, வேண்டாம். சிவானி இனி அது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறோம். அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு இந்த ராட்சசி நம்ம வீட்டுல இருக்க கூடாது. ஏன் அவ மூஞ்சிலே நாம முழிக்க கூடாது. அப்பதான்டா நல்லது நடக்கும். ஐயோ அப்பா. சக்தி, மா, சக்தி, மா, அழாதீங்கம்மா. என்னம்மா, என்னாச்சு? சக்தி, என்ன மன்னிச்சிடுறா. மா,
உண்மையிலே மனசார மன்னிப்பா கேக்குறேன்டா. அம்மாவை மன்னிச்சிடுறா. ஐயோ அம்மா, என்னம்மா? அடியே அடியே, நடிக்காதடி. இப்படி பேச பேச எனக்கு கோபமா வருது. ஐயோ அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. டேய் ப்ளீஸ்பா, எனக்காக திருந்த மாட்டீங்கடா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. இவளால கஷ்டப்பட்டதுல அனுபவத்துல மூத்தவன் சொல்றேன். நம்பாதடா, நம்பவே நம்பாத. ஐயோ சரிப்பா, கொஞ்ச நேரம் அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுக்கிறேன். என்னன்னாலும் சரி, ஆனா இந்த மாதிரி ரோட்டோட வச்சுக்கோ. வீட்டுக்குள்ள அவ கால் எடுத்து வச்சா கண்டிப்பா அவ காலை உடைப்பேன். மாமா ப்ளீஸ் மாமா. அத்தையே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க பேசுறதையும் கேட்போம் மாமா. ஸ்வேதா, மருமகளே ரொம்ப நல்லா இருக்குமா. நடு ராத்திரின்னு கூட பார்க்காம வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா அவ இப்போ உனக்கு நல்லவளா? மாமா சொல்லுமா, அவ உனக்கு நல்லவளா? மாமா எல்லாருமே ஒரு சில நேரம் அறியாம தப்பு செய்யறதா. அத நாமளும் புரிஞ்சுக்கணும்ல மாமா. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு சில நேரம் தப்பு பண்ணலாம். ஆனா இவ ஒரு சில நேரம் கூட நல்லவளா இருந்தது இல்லம்மா. அப்பா, அம்மா இப்படி அழுது பார்த்ததில்லப்பா. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாப்பா. ப்ளீஸ்ப்பா திட்டாதீங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? என் கல்யாணத்துல அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தானே. பரவாயில்லப்பா, எதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இந்த ஒரு டைம் அம்மாவை புரிஞ்சுக்கலாம்ப்பா. தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ. பா சிவானி மா. இல்லம்மா இருக்கட்டும். நீங்களாம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். மா சிவானி, அன்னைக்கு நீ வந்தப்போ உன்னை நான் அம்மான்னு கூப்பிடாதான்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், உனக்கு அம்மாவா இருக்க எனக்கு தான் அருகதை இல்ல. அந்த தகுதியே இல்லம்மா. மா இல்லம்மா, எனக்கு தான் தகுதி இல்ல. சிவானி முடிஞ்சா இந்த அம்மாவை மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா எல்லாம் பேசாதீங்கம்மா, கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துல நான் திருந்துட்டேன், மன்னிச்சிருனா யார் ஏத்துக்குவா? எனக்கு ஒரேது இன்னும் என்னென்னமோ எல்லா கஷ்டமும் பட்டுட்டு வாரேன். நீங்க நல்லா இருங்க. நீ நல்லா இருப்பமா, ரொம்ப நல்லா இருப்ப. போதும் போதும், ஓவரா நடிக்காத. சித்தப்பா, திரு பாரு, நல்லா பாரு. அவ நடிக்கிறத இதுகெல்லாம் நம்புதுக. இவ நம்ம கால சுத்துற விஷ பாம்பு. இவளை அடிச்சு கொல்ல தான் செய்யணும். பாலுக்குறது தப்பு திரு. சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. அவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சித்தப்பா. இன்னும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம கூடயே இருக்கட்டும் சித்தப்பா. ஏய், நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறேன். நீ நம்ம கூட இருக்கட்டுமா? டேய் டேய், நீ மன்னிக்க வேண்டாம். அண்ணே வந்துட்டியா? வாண்ணே வா. இந்த கொடுமைய பாரு. அழுது நடிச்சிட்டு வந்து நிக்கிறா. எல்லாம் சேர்ந்து நம்புதுக. என்னண்ணே இதெல்லாம்? இவளால எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா திரும்ப வேணையா வாரா. விரட்டி விடுறத விட்டுட்டு இதுக வேற விளக்கம் பேசுதுக. வேல்முருகா, எல்லாம் கேள்விப்பட்டேன். சிவானி எல்லாத்தையும் சொன்னா. சிவகாமியோட மோதிரத்தை பார்த்தனாலதான் சிவானி அந்த அளவுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கா. இல்லனா இனி யாரும் சிவகாமி அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அதத்தான் நானும் சொல்றேன். இவ எதுக்கு போய் கூட்டிட்டு வரணும்? மோதிரத்தை பார்த்தாலாம் உடனே அம்மா மோதிரம்ட்டு ஓடுனாலாம். அண்ணே நீயே கேளு, அவ சிவானிட்ட கேளு. பெத்தவ மோதிரத்தை பார்த்து இது அம்மா மோதிரம் நினைச்சிட்டு அம்மாக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு காப்பாத்த போயிருக்கா. ஆனா இவளுக்கு சிவானியோட பொருள் ஏதாவது ஒண்ணு தெரியுமா? அவ என்ன படிக்கிறான்னு தெரியுமா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? கேளுனே, இதெல்லாம் கேளு. ஏதாவது ஒண்ணு அவளுக்கு தெரியுமா? உண்மைதான், எனக்கு எதுவுமே தெரியாது. கொழுந்தனாரே, நீங்க சொல்ற எல்லாம் சரிதான். அதுக்காக பழச மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சக்தியும் சிவானியும் அவங்க அம்மா அவங்க கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. மூச்சுக்கு சொல்லுவீங்கல்ல, என் பிள்ளைகளுக்காக தான் நான், என் பிள்ளைகளுக்காக தான் நானு. இப்போ உங்க பிள்ளைங்க ஆசைப்படுறது இதுதான். பிள்ளைகளுக்காக விட்டு கொடுங்க. கண்டிப்பா கெட்டு போக மாட்டோம். அண்ணி நான் சொல்றேன், கேப்பீங்களா மாட்டீங்களா? கேக்குற நீ கேக்குறேன். டேய் திரு, பாத்தியா? இதுக்கு தான் அம்மா வர சொல்லுன்னு சொன்னேன். சூப்பர் திரு. இரு அடுத்த சித்தப்பா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். கொழுந்தனாரே கேக்குறீங்களா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இனி மறு பேச்சு என்ன? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்க. ஆனா அவ அந்த அளவுக்கு நல்லவ இல்ல. இனி உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுக்குள்ள அவ இருந்தாலும் சரி, என் மூஞ்சி முன்னாடி வரக்கூடாது. என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. உன் குரல் கூட எனக்கு கேட்க கூடாது. அப்படி ஏதாவது கேட்டுச்சுன்னா யாரும் கோச்சிக்காதீங்க.
நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். பா, அவ்வளவுதான் சக்தி. இனி இதுக்கு மேல பேச ஒண்ணு இல்ல. இதுதான் என் முடிவு. இனி உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. அண்ணே, நான் ஆபீஸ் போறேன், நீ பாத்துக்கோ. ஏய் வேல்முருகா. இல்லண்ணே, நான் கிளம்புறேன். அப்பா. சக்தி, விடு விடு, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவான். சரிங்க பெரியப்பா. மா. சக்தி, என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? சக்தி, அம்மாவை மன்னிப்பியா? ஐயோ அம்மா, அதையே கேட்காதீங்க. எங்களுக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. பழசெல்லாம் விடுங்க, இனி அதை பத்தி பேச வேண்டாம். சக்தி. சரி, அழாதீங்கம்மா. இப்படி பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, அழாதீங்க. இத்தனை வருஷமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்ல. காசு காசுன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் அறிவு வந்திருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல சக்தி, நீங்க அம்மாவை மன்னிச்சதே போதும். நாங்க நம்ம வீட்டுக்கே போறேன். நான் இங்க இருந்தா உங்க அப்பா சரியா வீட்டுக்கு வந்து போக இருக்க மாட்டாரு. அவரோட கோபமும் குறையட்டும். சக்தி, உங்க அப்பா கோபம் குறைஞ்சதும் கண்டிப்பா சொல்லு. இனியாவது உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. மா. மா, நீங்க இங்கே இருங்கம்மா. இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க கூட இருங்கம்மா. ஆமாமா, போனதெல்லாம் போகட்டும். இனி எங்க கூடயே இருங்கம்மா. சிவானி, இங்கே இருங்கம்மா. அப்பாட்ட நாங்க பேசிக்கிறோம். அத்தை, வாங்க அத்தை, வீட்டுக்குள்ள போலாம். என்ன திரு, எல்லாம் பேசியாச்சா? பேசிக்கிட்டே இருக்காங்க ராம். எல்லாம் ஓகே தான். என்ன, சித்தப்பா தான் கொஞ்சம் கோபமா இருக்காங்க. அதுவும் போக போக சரியா போகும்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி. ராம், அந்த சந்தோஷோட ஃபேக்டரியில போய் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவன் கண்டிப்பா உங்களை பாத்துருப்பானே. இல்ல திரு, அப்பா அவன் அங்க இல்ல. ஒர்க்கர்ஸ் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் சாப்பாடு டைம். ஓ, அப்பனா சந்தோஷ் பாத்துருக்க மாட்டானா? ஐயோ, நீங்க வேற. பக்கம் பக்கமா சிசிடிவி வச்சிருக்கான். கண்டிப்பா நாங்க வந்தது, அம்மாவை கூட்டிட்டு போனது எல்லாத்தையும் பாத்துருப்பானா? கண்டிப்பா இந்நேரம் பாத்துருப்பான். அப்பனா அவன் திரும்ப ஏதாவது வர ஆக்சன் எடுக்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் திரு. அவன் டார்கெட் பண்றது எங்க கல்யாணத்தோட பிரச்சனை பண்ணணும் தான் திரு. ஆனா அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? வீக்னஸா? ஆமா திரு, அந்த சந்தோஷ்க்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. என்ன ராம், என்ன அது? போலீஸ். போலீஸா? ஏ ராம், எதனால? போலீஸ்னா அவன் எதுக்கு பயப்படுறான்? தெரியல திரு, ஆனா அவனோட வீக்னஸ் போலீஸ் தான் திரு. சிவானி கிட்ட ஏன்டா அப்படி பேசுறேன்னு அவனை சப்பு சப்புன்னு அரைஞ்சேன். அவன் அப்ப கூட அமைதியா இருந்தான். அதுக்கு என்ன காரணம்னா, அவன் சிவகாமி அம்மாவை அங்க ஃபேக்டரியில அடைச்சு வச்சிருக்கான். அதுதான். அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா போலீஸ்க்கு போய்வோமோங்கிற பயத்துலதான் நான் அரைஞ்சதுக்கு திட்டினதுக்கு எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தான். ஓ திரு, இது நானா கெஸ் பண்ணது. அவனோட திங்கிங்ல இருந்து கண்டுபிடிச்சது இதுதான். ஓ சூப்பர் ராம். போலீஸ்னா பயம், அப்பனா அந்த ஜெயில் லாக்அப்ல அவனுக்கு அலர்ஜி. கரெக்ட் கரெக்ட் திரு. சரி ராம், இனி நாம பாத்துக்கலாம். சரி திரு. ஆனா ராம், ரொம்ப தேங்க்ஸ் ராம். தேங்க்ஸா? எதுக்கு திரு? இல்ல, சிவானி எங்க கிட்ட சொன்னா அந்த சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசினான்னு. அடுத்து எப்பயாவது மாட்டாமையா போவான். அப்பா அவனை கவனிச்சுக்கலான்னு தான் நினைச்சோம். ஆனா நீ உடனே என் தங்கச்சிய கூட்டிட்டு போய் அவ கண்ணவனுக்கே அவனை அரைஞ்சி. ரொம்ப தேங்க்ஸ் ராம். என் தங்கச்சிய பெருமைப்படுத்திட்ட. ஏ திரு, என்னைக்கு சிவானிய மனசார நினைக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே எனக்குள்ள ஒருத்தியா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சந்தோஷ் என்ன யார் வந்தாலும் சரி, என் சிவானிக்காக நான் கூட நிப்பேன். அப்புறம் அந்த சந்தோஷ ஃப்ரீயா விடுவோம். கல்யாணத்துக்கு அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். ராம், அதான் சொல்லிட்டியே, போலீஸ் தான் அவனுக்கு அலர்ஜின்னு. அவனோட அலர்ஜியவே நாம மெயின் ஆக்கிடுவோம். சரி திரு, கவனிச்சுக்கலாம். சிவகாமி, போமா, உள்ள போ. பழசெல்லாம் மறந்துட்டு இனி ஒரு புது வாழ்க்கையா ஆரம்பி. எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ இனி சரியா இருப்பேன்னு. கண்டிப்பா இருப்பேங்க, கண்டிப்பா இருப்பேன். நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. என்னையா? ஒன்னதான். சரிதான். சிவகாமி அக்கா, நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கட்டும் சிவகாமி, இருக்கட்டும். உன்னை நாங்க எல்லாரும் முழுசா நம்புறோம். அந்த நம்பிக்கைப்படி நீ இருந்தாலே போதும். இனியும் நான் தப்பு பண்ணா நான் உயிரோட வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. சரிதான். எப்படியோ ஏன் சிவானிக்கு இனி அம்மா பாசம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன? ஒன்னும் இல்ல. அம்மா ஓகேவா?
சொல்லு ராம், ஓகேவா? பிச்சு போடுவேன். தேங்க்ஸ் ராம். எதுக்கு? உன்னால தானே அம்மா கிடைச்சாங்க. ம், சரிம்மா. மா, வாங்க உள்ள போலாம். சரிடா. ஹே அபிகுட்டி, தூங்கி எழுந்துட்டியா? லட்டுமா, நீயாவா வந்த? சரிதான். என்னன்னு பார்க்க வந்தீங்களா பெரிய மனுஷி? என்னம்மா? அவங்க நம்ம பாட்டிமா தான். நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலா வந்திருக்காங்க. ஆமாமா. அது அபிகுட்டி, அது ஒண்ணு இல்ல. பாட்டிமா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பாப்பா, எனக்காகவா தண்ணி கொண்டு வரவான்னு கேக்குற? பாப்பா, என்னன்னு தெரியல, நீ கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிமாக்கு வேண்டாம், இனி எந்த தூசியும் விழுகாது, கண்ணும் உறுத்தாது. பாட்டிமா தெளிவா இருப்பேன். அபிகுட்டி, லட்டுமா, இன்னைக்கு அம்மாவால முடியாது. அப்பா கூட வா, வீட்டுக்கு போலாம். ராம், ஏன் இப்படி சொல்ற? பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். இல்ல சிவானி, ராம் இருக்கட்டும். நானும் இனி வீட்டுலதான் பாத்துக்கிறேன். ஓ சரி சக்தி, சரி நான் கிளம்புறேன். சிவானி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா கொண்டு வந்து விட்டுரு. சரி ராம். ம். சிவானி, நீ அந்த குட்டி பாப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா? அவ உன்னை விட்டுட்டு அவங்க அப்பாட்டே போக மாட்டேன்னு சொல்லுவா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. உனக்குலாம் இந்த பாசமே கிடைச்சது இல்ல. மா சாரிமா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நீ அந்த பொண்ணை பாத்துக்கிறப்பெல்லாம் நான் பாத்திருக்கேன். அப்பெல்லாம் ஏக்கம் வந்திருக்கு, என் மேல எனக்கு கோபமும் வந்திருக்கு. ரொம்ப சாரிமா. ஐயோ அம்மா, அதெல்லாம் விடுங்க, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சிவானி, அன்னைக்கு நீ சொன்னேல, அடுத்த ஜென்மம் இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணும்னு. இப்ப நான் அதை ஆசைப்படுறேம்மா. அடுத்த ஜென்மம் இருந்தா கண்டிப்பா உனக்கு மகளா பிறக்கணும்னு. மா,